தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னாரு. சாமிநாதன் ஃபார்முலா படி 1.5 சீட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. திஸ் ஆர் ஆல் ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மெண்ட். உண்மையே கிடையாது. இப்படி வந்து விவசாயிகள்கிட்ட பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சைலோஸை கட்ட சொல்லிட்டு அந்த சைலோஸுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய மூலதனத்தை வந்து கொண்டு வரதுக்காக வாடகை வட்டி போட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் பண்றதுக்காக இது மாதிரி செய்யறது வந்து இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. விடியல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதானியிடம் ஒட்டுமொத்தமாக விவசாய விளைபொருள் சேமிப்பு கிடங்குகளை வந்து ஒப்படைத்ததாக ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கிறது. அதாவது சிலோ ஸ்டோரேஜ் என்பதை வந்து அதானியிடம் ஒப்படைத்ததாக ஒரு சர்ச்சை உருவாயிருக்கிறது. அதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இது குறித்து நம்மோடு விரிவாக பேசுவதற்கு தாளாண்மை உழவர் இயக்கத்தின் நிறுவனரும் இயற்கை விவசாயத்தின் ஆய்வாளருமான தோழர் திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சைலோ ஸ்டோரேஜ் வந்து ஒட்டுமொத்தமாக அதானிகிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்காக வந்து சட்டத்தை எல்லாம் மாற்றிருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சர்ச்சை உருவாயிருக்கு. மோடி வந்து விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்கள் கொண்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி அடானி சைலோஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப மோடி அடானி இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டு அந்த திட்டத்தின்படி தான் அந்த சைலோஸ் எல்லாம் கட்டப்படுது. இப்ப இந்த சட்டங்கள் வந்து திரும்ப பெற வேண்டியதா போச்சு. இப்போ இந்த சைலோஸை பயன்படுத்த விரும்புறாங்க. சைலோஸை நீங்க பணம் பயன்படுத்துங்க அல்லது வந்து வேற ஓபன் ஸ்டோரேஜ் கொட்டுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. பட் சரியான விலை கொடுக்காத வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு டிசைட் லைக் திஸ். மோடியை பொறுத்த வரைக்கும் ஹி ஃபெயில்டு. இதுல வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னாரு. சாமிநாதன் ஃபார்முலா படி 1.5 சீட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. திஸ் ஆர் ஆல் ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மெண்ட். உண்மையே கிடையாது. இப்படி வந்து விவசாயிகள்கிட்ட பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சைலோஸை கட்ட சொல்லிட்டு அந்த சைலோஸுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய மூலதனத்தை வந்து கொண்டு வரதுக்காக அந்த சைலோஸுக்கு ஏதாவது வாடகை வட்டி போட்டு அவங்க பெனிஃபிட் பண்றதுக்காக இது மாதிரி செய்யறது வந்து இட் இஸ் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டாக்க சரியான பிரைஸ் கொடுக்காதனால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஆர் சஃபரிங்னாக்க தே ஆர் ஜஸ்ட் ஒரு ஏகப்பட்ட பேர் ஒரு சத்து குறைவுனால சாகுறாங்க, கர்ப்பிணிகள் சாகுறாங்க, சின்ன பிள்ளைங்க சாகுது, 1 வயசுக்குள்ளார பிள்ளைங்க சத்துலாம் சாகுது. இதெல்லாம் வந்து புள்ளி விவரங்கள் நிறைய வருது. இதுக்கான தீர்வு வந்து ஒரே ஒரு தீர்வு தான். இந்தியாவுடைய ஒரே ஒரு தீர்வு வந்து வேலை செய்யற தொழிலாளிக்கு சம்பளம் வேணும். நாங்க கணக்கு பண்ணி பார்த்தோம், கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருது. இந்த எம்எஸ்பி கிட்டத்தட்ட 3 மடங்குல 4 மடங்கா மாத்தணும். இதை மாத்தாம வச்சுட்டு இப்ப இந்த குறைச்ச விலையில வாங்கி என்னுடைய பெனிஃபிட்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்தாக்க அடானி வில் செல் இட் ஃபார் அ ஹையர் பிரைஸ். இந்த என்டையர் ஒரு நாட்டினுடைய ஒரு உற்பத்தியே வந்து ஓரிரு முதலாளியினுடைய வளர்ச்சியில போய் முடியும். இது வந்து கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும். இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னாக்க பே ஃபர்ஸ்ட். எப்படி பே பண்றதுனாக்க ஃபர்ஸ்ட் சிட் டவுன். ஹவு டு கால்குலேட் எம்எஸ்பி அல்லது ஹவு யூ ஆர் கால்குலேட்டிங் இந்த எம்எஸ்பி டெல் அஸ். நாங்க வந்து ப்ரூவ் பண்றோம். நாங்கன்னு மாத்திரம் கிடையாது, சில ஆய்வாளர்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ணி கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு தவறான முறையில போயிட்டு இருக்குன்னு அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து எம்எஸ்பி டிசைட் பண்ணணும். எம்எஸ் சுவாமிநாதன் வந்து அதை சொல்லலை. அவர் அப்ப இருக்கிற பிரதேசத்துல 50% கூட போடுங்க. அது கிடையாது. இந்த 50% கூட போடுற சாகுபடி செலவை குறைச்சி வச்சுட்டு, ஃபேமிலி லேபரை குறைச்சி வச்சுட்டு, நிலத்துக்கான முதலீடு எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதுக்கு பிறகு 50% நாட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி சொல்றாங்களா, 3 கேட்டகரி ஒழுங்கா என்ன வரையறை டிஸ்கிரைப் பண்ணு, அதான் படி வந்து எம்எஸ்பி கால்குலேட் பண்ணு. இந்த எம்எஸ்பி கால்குலேட் பண்ணாதான் தொழிலாளருக்கு சரியான சம்பளம் கொடுக்க முடியும். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 to 40 crores ஆஃப் பீப்புள் தே ஆர் கோயிங் டு சிட்டிஸ் ஃபார் வாழ்றதுக்காக, உயிர் வச்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கொரோனா டைம்ல பார்த்தோம், இங்கேருந்து பீகாருக்கு நடந்து போனாங்க பிள்ளை எல்லாம் தூக்கிட்டு, சாமானம் தூக்கிட்டு. தேர் இஸ் சச் எ பேட் கண்டிஷன். இப்ப இந்த நேரத்துல வந்து அவங்களுடைய நலன் தான் வந்து முக்கியமா இருக்கணும். இந்த நாட்டினுடைய நலன்கள் நினைக்கிறவங்களுக்கு அடானி ஆர் அம்பானி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. தே வாண்ட் டு ஏர்ன் மோர். யூ ஏர்ன் மோர் when the country lives better. When the countrymen are starving, if you want to earn more, that is not correct. அதான் சொல்றது.
இப்ப வந்து இப்போ அப்படிதான் நடக்குது. ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து இந்த உணவு சேமிப்பு இதுல எல்லாம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. என்னன்னா, முதன்மை ஆமா. கட்டுப்பாடு வந்து அத்தியாவசிய பொருட்கள் சில விஷயங்களை வந்து ரொம்ப நாள் பதுக்கி வைக்க கூடாது. அது பதுக்கல் சட்டப்படி வந்து குற்றம்னுட்டு ஏற்கனவே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆமா. மோனோபோலியா மாறிடக்கூடாது. இந்த உணவு பாதுகாப்பு, விதை பாதுகாப்புங்கிறதெல்லாம் மோனோபோலியா இருக்கக்கூடாதுன்னு. இது எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. இது யாருக்காக? இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னு கேட்டாக்க, நிறைய நிலம் வச்சிருக்கிறது அம்பானி, அதானி கொண்ட பெரிய முதலாளிகள் தான். விவசாயிகள் வந்து இனிமேலுக்கு ஒன்றும் மானாப்புலி இந்த இந்த உணவுப் பொருள் விநியோகத்திலேயோ உற்பத்திலேயோ மானாப்புலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டி மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் ஆர் சிறு குறு விவசாயிகள், சின்ன 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 விவசாயிகள். அவங்க உற்பத்தி பண்றது அவங்களுடைய கன்சம்ஷன் போக மிஞ்சது குறைச்ச, அதை விலை குறைச்சு வாங்குறதா அவங்க பாக்குறாங்களே தவிர, அதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் ஒரு விநியோக மெத்தட் வச்சு கொடுத்தாவே அவங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டன்ட் இது எப்படியாவது பிடிச்சி அடானியோட சைடுல கொண்டு சேர்க்கணும்னு பாக்குறது வந்து இட்ஸ் வந்து ஒரு, அதாவது ஒரு தனியார் முதலாளிக்காக ஒரு அரசாங்கம் நடக்கிறது மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப தவறான போக்கு. விவசாயிகள் வந்து இன்னும் பாத்தீங்கன்னு கேட்டாக்கா, த்ரூ அவுட் தி ஹிஸ்டரி தே ஆர் பீட்ரேட். காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி கொடுத்த நிறைவேறல மாத்தல, சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு வாக்குறுதிகளும் நிறைவேற்றல. அதுக்கு பிறகு வர்ற கவர்மெண்ட் வாக்குறுதிகள் அள்ளி வீசுறாங்க, நிறைவேற்ற மாட்டேங்குது. கடைசியில என்ன நிறைவேற்றலன்னு பார்த்தாக்க, அவங்களுடைய நியாயமான விலையை கொடுக்காம ஏமாத்துறாங்க. நியாயமான கொடுக்குற வேலையை கொடுக்குது, அது வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய பெரிய தடை. இதை எதிர்த்து தான் நம்ம வந்து மக்களை திரட்டணும். அவங்க வந்து செய்யறதா தோணவே இல்லை. இப்போ இவர் மோடி வந்து எத்தனை வருஷம் அவர் பதவியில இருக்காரு, அடுத்த செஷன்லயும் வரணும்னு பாக்குறாரு. பட் விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோங்கிறத வந்து அதை பத்தி கவலை இல்லை. பொய் சொல்றாரு, நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், ஒரு வருமானத்தை உருவாச்சிட்டேன். எங்க? நான் ஒரு சின்ன புக் எழுதியிருக்கேன். வருஷம் வந்து எவ்வளவு கொடுக்கலங்கிறதெல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு பார்த்தாதான் இத்தனை லட்சம் கூடி வருது. இது எப்படி சரியா இருக்க முடியும்? சோ இதை சரி பண்ணணும். அதான் நான் சொல்ல விரும்புறேன். இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து நீங்க தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த அரசு வந்து விவசாயிகள் பத்தின பார்வையே இல்லைங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப வந்து ஆமா. விவசாயம் வந்து இந்த நாட்டோட வந்து அடிப்படையான விஷயம்னுட்டு தொடர்ச்சியா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதுகெலும்பு வந்து நாட்டோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பு இந்த விவசாயம் தான் சொல்லுது. பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரியான சூழல்ல வந்து இந்த அரசு வந்து சில முதலாளிகளுக்கு, அதாவது அம்பானி, அதானி போன்ற சில முதலாளிகளுக்காக மட்டுமே செயல்படுதுன்னு சொல்றீங்க. இது எங்க போய் நிக்க போகுது? இது பெரிய ஆபத்துல போய் நிற்கும். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது, அதுக்கு பிறகு வந்து விவசாயத்தினுடைய பாலிசிஸ் வந்து யாரும் டிசைட் பண்ணா? எம்.எஸ். சுவாமிநாதன் போன்ற ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து அமெரிக்க அறக்கட்டளைகளோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் இருந்தாங்க. அதுலதான் வந்து பசுமை புரட்சி வந்தது. இந்த பசுமை புரட்சிக்கு பிறகு இப்ப பார்த்தாக்க இன்புட் மாத்திரம் ஒரு 8 to 10 லட்சம் கோடி கம்ப்ளீட்டா வந்து கார்பரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த விலை வைக்கிறதையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ட்ரம்ப்பே பேசுறாரு, இந்தியாவில் வந்து அரிசிக்கு விலை அதிகமாக கொடுக்குறேன், கோதுமை கொடுக்குறேன், இதை குறைக்கலன்னா நான் வந்து ஒன்று WTOல கொண்டு நிறுத்துவேன், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிறுத்து கேஸ் போடுன்னு நடத்தியிருக்காரு. அங்க இருக்கிற செனட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட் ஓப்பனா பேசுறாங்க, இந்தியா வந்து விவசாயத்துல நிறைய மார்க்கெட் இருக்கு, அதை திறந்து விடணுங்கிறாங்க. ஆமா, மார்க்கெட் இருக்கதான் செய்யுது, இருக்கடமா செய்யறதுனால இத்தனை லட்சம் கோடி. ஒரு ஒரு பேப்பர்ல எழுதுங்க, கிராமத்துல வந்து கிராமப்புறத்துல எவ்வளவு சாமான் வாங்குறாங்கன்னு. இவங்களுடைய உற்பத்தி சாமான்களை பெரும்பாலும் இங்கதான் வாங்குறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. கார் இங்க கிராமத்துல விக்குது, பைக் இங்க விக்குது, டிவி விக்குது, ஏராளமான பொருளை வந்து இங்கதான் சந்தையாகிட்டு இருக்காங்க. இதை அவன் பாக்குறான், பார்த்தாக்க நம்ம உள்ள நுழையணுமேன்னு பாக்குறான். ஆனா இந்த இந்திய அரசாங்கம் மாத்திரம் அவங்களோட தொடர்புடைய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வந்து சேவை பண்றாங்க. அவனுக்கு தேவைப்படுச்சுன்னா இங்க ஒரு சிப்காட் உண்டாக்குறாங்க, இங்க இருக்கிற நிலத்தையே பிடிங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இங்க இருக்கிற கனிம பொருள் எடுக்கிறதுக்காக அந்த நிலத்தையே பிடிங்கி கொடுக்குறாங்க, மலைகள் பிடிங்கி கொடுக்குறாங்க, கடல்ல வந்து ஒப்படைக்கிறாங்க. தஞ்சாவூர் ஜில்லையில பார்த்தாக்க 2-3 லட்சம்
ஏக்கர் வந்து கம்பெனிகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த வகையில நாட்டுக்கு ஒரு நகை கிடையவே கிடையாது. இது பூரா வந்து அந்நிய கம்பெனிகளுக்கும் அந்நிய கார்பரேட்டுகளுக்கும் இந்திய அவங்களோட சேர்ந்து நிற்கிற இந்திய கார்பரேட்டுடைய அவங்களுக்கான திட்டமே தவிர இதுல விவசாயிகளுக்கான திட்டம் எங்க இருக்கு? இப்போ வந்து மோடியே பேசியிருக்காரு பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே. 2வது சுதந்திர போராட்டம் 2வது பசுமை புரட்சி வந்து பிடி டெக்னாலஜி வச்சுதான் பண்ணணும், உற்பத்தி பெறணுங்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப ஏமாளித்தனமான அமெரிக்க சார்புடைய நிபுணர்கள் வைக்கிற வாதம் இது. உண்மையான வாதம் வந்து உலக அளவுல பல நாடுகளில் சேர்ந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிடி டெக்னாலஜி வந்து இட் இஸ் டேஞ்சரஸ். யூரோப்ல வந்து அந்த பொருளை வாங்குறது இல்லை, பேன் பண்றாங்க. இப்ப அமெரிக்காவோட தேங்கி கிடக்கு. அந்த பொருட்களை வந்து இந்தியாவோட கொட்டுறதுக்காக வந்து ட்ரம்ப் இந்த இந்தோ அமெரிக்கன் யூஎஸ் ட்ரேட் டீல் போட்டுட்டு இருக்காரு. அந்த ட்ரேட் டீல் கூட முக்கியமா நாட்டுக்கு நாடு கௌரவமான புரோட்டோகால் படி விவாதிச்சு அப்படி கிடையாது. போன்ல வந்து இஸ் டிக்டேட்டிங் டெர்ம்ஸ். இது நீங்க பாத்தீங்கன்னா போன்ல வந்து ஒரு நாட்டு பிரசிடென்ட் இந்த நாட்டு பிரதம மந்திரிக்கு ஆர்டர் போடுறாங்கன்னா we have lost all our sovereignty. For what? அவன் சம்பாதிக்கிறதுக்காக, நம்முடைய நலன்களை எடுக்கிறதுக்காக, நம்முடைய விவசாயிகள் மக்களுடைய நலன்களை இதான் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற முதலாளிகள் அம்பானி அடானி இருக்காங்க சில பேர். அவங்களும் வந்து தேர் நாவ் ஆல்ரெடி அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் எல்லா நாட்டோட தொடர்பு இருக்கு, தொடர்புகளை ஏற்படுத்துறாங்க. இந்தியாவுக்காக யாரும் பாடுபட போறதில்லை. இந்தியா, நான் சொல்றது வந்து இந்தியா வந்து ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், தொழிலாளிகள், அவங்க நலன். அந்த நலனுக்காக எந்த திட்டமும் இல்லை. வர்ற திட்டம்லாம் அவங்களுக்கு நலன்களுக்கு எதிராகவே போயிட்டு இருக்கு. இது வந்து நான் என்னுடைய புத்தகத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா நான் எழுதியிருக்கேன், ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். நீ பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்றது வந்து விவசாயிகள் வந்து முற்றுமுழுதா விவசாயத்துல இருந்து வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமான்னு சொல்றீங்க. அதே நேரத்துல வந்து அதானி கிட்ட வந்து ஒட்டுமொத்த ஸ்டோரேஜையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாய நிலங்கள் வந்து பெருவாரியா வந்து பெரிய முதலாளிகள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப வந்து விவசாயிகள் பாரம்பரிய விவசாயிகள் கையில இருந்து விவசாயம் ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி அதானி அம்பானி போன்றவர்கள் கைக்கு போனுச்சுன்னா இங்க என்ன நடக்கும்? விவசாயம் வந்து விரிவா தானே நடக்க போகுது. அவங்க வந்து நிறைய மிஷினரிஸ் இறக்குவாங்க, நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் உள்ள இறக்குவாங்க. அப்ப வந்து விவசாயம் இன்னும் உற்பத்தி அதிகமாகுமே. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இந்தியாவில் வந்து விவசாய உற்பத்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நிக்கவே இல்லை. இவன் இவ்வளவு கடன் கொடுக்கலனாலும் சரி, வெள்ளம், வறட்சி, எல்லா கொடுமைகளையும் தாண்டி, இந்த குறைந்த செய்த ஊதியத்தையும் தாண்டி உற்பத்தி பெருகிட்டு தான். ஆனா ஆல்ரெடி மோடி கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து ஏலம் விட்டுருக்காரு. இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மாத்திரம் 14 கோடி ஏக்கர். அப்புறம் இந்த 4 வழி 6 வழி சாலைகளுக்கு வந்து அது மாதிரி, அப்புறம் வந்து இப்போ ஏர்போர்ட், இது மாதிரி பல, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டாக்க கிட்டத்தட்ட 50-60 கோடி ஏக்கர். இது வந்து என்னன்னு கேட்டாக்க கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய மொத்த பரப்பையே வந்து கவர் பண்ணுது. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டா, இது ஏலம் எடுத்திருக்கிற எல்லா முதலாளியும் இங்க வந்து அவனுடைய பெட்ரோல் எடுக்கிறதுக்கு, அவனுடைய கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு எல்லாம் வந்து இறங்குனாங்க. விவசாயம் செய்யறதுக்கு இடமே இருக்காது. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையே வந்து ஒரு ஆளுக்கு 25 சென்ட் கூட கிடையாது ஆவரேஜ். இந்த 25 சென்ட்டுங்கிறது வந்து 20 சென்ட் 15 சென்ட் போயிட்டே இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வந்து முதல் போட்டு இங்க இருக்கிற ஆறுகள்ல இருந்து மணல் எடுத்து, இங்க இருக்கிற சிமெண்ட் இது எல்லாத்தையும் இங்கேருந்து வாங்கி மலைகளை உடைச்சு கல் உடைச்சு வீடு கட்டுறாங்க. அந்த வீடுகள் சும்மா கிடக்கு. நிறைய வீடுகள் வந்து விலைகள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய். கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட் வாங்குறவன் வந்து ஒரு சாதாரண விவசாயியா இருக்க முடியாது. இப்ப இதுல பெனிஃபிட் ஆகணும்னா வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னாக்க, அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க எல்லா நேரத்திலும் தான் பிள்ளைங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுலையும், அவங்கள பின்படியே அவங்க வாழை பிடிச்சிட்டு உள்ள போய் அங்க போய் நுழையிறதுக்கும் அதுலதான் அவங்க திட்டம் இருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு சாதாரண ஒரு விவசாயியால 1.5 கோடி ரூபாய் உள்ள ஒரு பிளாட் வாங்க முடியுமா? ஆனா அது சும்மா கிடக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி காட்டுனாக்கா, அங்கேருந்து வந்து இங்க இருக்கிற விவசாயிகளோட நிலத்தை எடுத்து அதுல மூலதனம் போட்டு தொழில் துவங்கி போயிட்டே இருக்கு. இதனுடைய விளைவுகள் வந்து வரல. திருப்பூர் எல்லாம் சொல்றாங்க,
திருப்பூர்ல வந்து அமெரிக்காவுக்கு வேண்டிய ஆடைகளை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கேருந்து முதல் வருது. அங்கேருந்து அவங்க சந்தை அவன் ரெடியா வச்சிருக்கான். விலை குறைச்சு கொடுக்கணும் அங்களுக்கு. அங்க செய்யக்கூடாத செயல்களை வந்து இந்த சாயம் இதெல்லாம் வந்து நிலத்துக்கு எடுக்கக்கூடியதெல்லாம் அங்க விட அலோவ் பண்றது கிடையாது. அதனால அது இங்க வந்து செய்யறாங்க. இதுல வர்ற பெனிஃபிட்டை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் பேச முடியாது. டெவலப்மெண்ட் மஸ்ட் பி சஸ்டைனபிள். நீங்க விவசாயினாக்கா 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் விவசாயம் இருக்கான். விவசாய உற்பத்திலேயே வந்து அதானியே போன்ற பெரிய முதலாளிகள் வந்து விவசாய உற்பத்திலேயே நுழையிறாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா. இப்ப இருக்கிற இடுபொருள் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. விதையில இருந்து உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி, எல்லாம் மிஷினரி. நான் கேட்கிறேன் உங்களை, அணுகுண்டு பண்றேங்கிறீங்க, ஏவுகணை விடுறேன். நீங்க ஒரு டிராக்டர் இந்தியாவில் உற்பத்தி பண்ண முடியாதா? இன்னைக்கு வெளிநாட்டு டிராக்டர் இந்தியாவில் இருக்கிறது வந்து கோடி கணக்கில் இருக்கு. கோடி கணக்கில் இருக்குனாக்கா ஒன்னும் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் இந்த ரேஞ்சில் போட்டாலுமே எத்தனையோ லட்சம் கோடிகள் வந்து டிராக்டருக்காக வாங்கியிருக்கும். இப்போ இந்த டிராக்டர் வரும்போது இதுக்கு வேண்டிய டீசலை நம்ம வாங்குறோம். அப்போ விவசாயம்னா டீசல் இல்லாமல் இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாது, டிராக்டர் இல்லாமல் பண்ண முடியாது, இது மிஷின் இல்லாமல் பண்ண முடியாது, விதையில ஒட்டு மொத்த விவசாயமே அவங்க கையில போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து அவன் என்ன சொல்றான், என்னதான் இல்லை இருந்து வருது, விலையை வந்து ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேணா வெரிஃபை பண்ணீங்க. 1962 அல்லது 85 எடுத்துங்க, 85 எம்எஸ்பி டிக்ளேர் பண்றாங்கல்ல. இப்ப 85 டிக்ளேர் பண்ற எம்எஸ்சி வருஷம் ஏற்றி கொடுக்கறதா காட்டுறாங்கல்ல. 10 ரூபாய் 25 ரூபாய் குவிண்டாலுக்கு, 50 ரூபாய் குவிண்டாலுக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல. இது ஒரு பக்கம் கணக்கு போடுங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பணவீக்கத்தினால, இன்ஃபிளேஷன்னால இந்த பணம் எவ்வளவு மதிப்பு குறையுதுன்னு போட்டு பாருங்க. இதை நான் போட்டு பார்த்தப்போ ஒரு வியக்கத்தக்க ஒரு உண்மை தெரிஞ்சுது. இந்திய அரசாங்கம் எம்எஸ்பிய 1985 62 அந்த பீரியட்ல இருந்து ₹1 கூட அதிகரிக்கல. இவங்க வந்து அந்த இன்ஃபிளேஷன் உள்ள இதை வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதில்ல. அந்த பணத்தை தான் போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு 90,000 கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமா முடிஞ்சிருக்கு. இஸ் இட் நாட் அ ஃப்ராட்? இந்த ஃப்ராட் எப்படின்னா, ஒரு சாதாரண விவசாயி அவனுக்கு வந்து கணக்கு போட முடியும். இந்த கணக்கெல்லாம் போடுறதுக்கு நான் எத்தனையோ நாள் முனைக்கட்டுருக்கேன். இதெல்லாம் எல்லா விவசாயிகளும் செய்ய முடியாது. அவனை வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க. சாதாரண பெட்டி கடைக்காரன் கூட ப்ராஃபிட் வைக்கிறான். விவசாயிக்கு வந்து அவங்க கொடுக்குற ஃபார்முலா அப்படின்னு கேட்டா உற்பத்தி செலவு. அந்த உற்பத்தி செலவு மேல பிரதமர் நினைச்சா ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டு எம்எஸ்பிங்கிற. இது எப்படி நியாயமாகும்? இருக்கிற தொழில்களிலே வந்து பெரிய தொழில் வந்து விவசாய தொழில். எந்த தொழில வந்து அதிகமான மக்கள் வேலை செய்யறாங்கன்னா விவசாயம் தான். 146 கோடி 130 கோடி பேரோட விவசாயத்துல அல்ல ரூரல் ஏரியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது, செய்யற வேலை கிடையாது. அவங்க எவ்வளவு செலவாகுதோ அது மாத்திரம் கொடுப்பாங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் எத்தனையோ வருஷமா கட்டுப்படி ஆகலைன்னு கதறாங்க. ஏன் இந்த நாட்டுல அறிவாளிகளே இல்லையா? நிபுணர்களே இல்லையா? அக்ரி படிச்சவன் இல்லையா? பிஹெச்டி பண்ணவன் இல்லையா? அவனுக்குமே தெரியாதா? இது லாபமா நஷ்டமான வந்து சொல்றதுக்கு வந்து அந்த அறிவு கூட இல்லாம போச்சு. அந்த அறிவு கூட அரசியல் எல்லாம் போய் தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கோடி மக்களுக்கு வந்து இந்த ரைஸ் கொடுத்தாக்க இன்ஃபிளேஷன் வந்துடும், நாட்டுல வந்து பொருளாதாரம் விழுந்துடும். விடவே விடாது. இன்னைக்கு இந்திய நாட்டு பொருளாதாரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து விவசாயம். கொரோனா பீரியட்ல அவங்க எடுத்து பார்க்கட்டும். கொரோனா பீரியட்ல வந்து இந்திய விவசாயம் மாத்திரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அத்தனை கோடி பேர் மக்களுக்கு சோறு போட்டிருக்க முடியாது. இப்ப தேவேந்தர் சர்மா போன்ற உண்மையான அறிஞர்கள்லாம் அதுக்கு நல்லா எழுதுறாங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து வழி வளர்வதற்கான ஒரே வழி வந்து விவசாயம் தான். இப்ப அமெரிக்காவெல்லாம் அவங்க வந்து காட்டி பேசிட்டு அதுக்காக ஓடியாம திட்டங்கள்லாம் போட்டு, அமெரிக்கா வந்து விவசாயத்துல என்ன பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன், அது அவனுக்கு வந்து பயங்கரமான. இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால இங்க இயற்கையா வளர்ந்துட வேண்டிய இது இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை. இதுக்கு விலை இல்லாதனால இதுல இருக்கிற உபரிகள் பூரா உறிஞ்சிட்டாங்க. நாங்க கணக்கு பண்ண வரைக்கும் 1 ஏக்கர் விவசாயத்துல விவசாயிகள் இழக்கக்கூடிய விற்பனை விலையில வந்து
கிட்டத்தட்ட 1 lakh வருது. இவ்வளவு பணத்தை வந்து விவசாயிட்ட எடுத்துட்டா அவங்க ஒரு மாட்டு 2 மாடை வாங்கி கொடுறது கூட அவனால முதலீடு பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கொட்டாயை போடுறது கூட முடியாது. தான் பிள்ளைங்களை ஒழுங்கா படிக்க வைக்க முடியாது. அப்ப இந்த மக்களுடைய லைஃபே மிசரபிள். இது யார் பண்ணிட்டு இருக்காங்க? இதை பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. இப்ப ட்ரம்போட கடைசி கால உத்தரவுகள், ட்ரம்ப் எவ்வளவு மோசமா அந்த மோடியை அசிங்கப்படுத்தினான், எவ்வளவு கேவலப்படுத்தி இங்க அனுப்பிச்சு, அதுக்கு பிறகு போன்ல சொல்றான் உனக்கு 50% வரி போடு. ஹூ ஆர் யூ? சமநீதி பேசினாக்க ஓகே, அமெரிக்கா இஸ் எ கண்ட்ரி, இந்தியா இஸ் எ கண்ட்ரி, நீ டெமோக்ரஸி, அதோட இன்னும் பெரிய டெமோக்ரஸி தான். ஹவ் யூ ஏர்ன் த மணி வீணும். செகண்ட் வேர்ல்டு வார்ல எல்லா நாடுகளும் விழுந்தப்ப தன் கையில இருந்த முதல்ல வந்து போட்டு வட்டிக்கு கொடுத்துதான் வந்து முன்னாடிறான். வாட் இஸ் வேர்ல்ட் பேங்க், வாட் இஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், வாட் இஸ் IMF, இதெல்லாம் வந்து வட்டி கொடுக்கறது ஒரு நாட்டுக்கு. அந்த வட்டிக்கு கொடுக்கும்போது கண்டிஷன் போட வேண்டியது, உன் பொருளை இந்த விலைக்கு விற்கணும், ஏன் பொருள் இந்த விலைக்கு வாங்கிக்கணும், இவ்வளவு பண்ணணும். இப்ப போட்டுட்டு இருக்கான் அதே கண்டிஷன். இது வந்து அமெரிக்கர்கள் வந்து அல்லது எந்த ஏகாதிபத்தியமே விவசாயம் இல்லை, இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் அவங்க வந்து உள்ள இருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகளை சுரண்டதுனாலதான் அவன் பெரிய ஆளா இருக்கான். ஈராக்க கொண்டானுங்க, லிபியாவை கொண்டானுங்க, சிரியாவை கொண்டானுங்க, இப்ப ஈரான்ல போய் முட்டி நிக்கிறாங்க. காரணம் வந்து அந்த ஈரானிய பீப்புள் வந்து சாலிடாரிட்டி. அவங்க சத்தம் போடாம அவங்களுடைய சொந்த டெக்னாலஜி, அதான் நாங்க தாளாண்மைன்னு சொல்றோம். சொந்த காலம் நிக்கிறது. எனக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து சொந்த டெக்னாலஜி வேணும், சொந்த அறிவு வேணும். இங்க இருக்கிற மக்களை பாருங்க, இது வரைக்கும் இந்தியாவில் படிச்சா வந்து வெளிநாட்டுல போய் தான் சாதிச்சிருக்கலாமே தவிர இந்தியாவுக்குள்ள ஏதாவது பெரிய கண்டுபிடிப்பா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா, இங்க படிக்கும் போதே அவன் தலையில வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க மூளை. தேவையில்லாத படிப்பு படிச்சுட்டு வந்து ஒண்ணு நான் BA ஆனர்ஸ் வாங்கினேன். இப்போ உள்ள போய் பார்த்தா ஒரு ஃபேக்டரியில என்னால போய் சமாளிக்க முடியல, கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. பயனில்லாத படிப்பு. இது வந்து ஒரு சிந்தனைக்கோ அந்த சிந்தனையில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கோ பண்ண முடியல. இந்தியாவுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச சீனா வந்து இன்னைக்கு உலகத்தின் முதல் நாடா உலகத்தையும் நடுநடுங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவோட மோசமா இருக்கு. இன்னொரு உண்மையை நான் சொல்றேன், கிபி 1, கிபி 1000, இந்த 1000 வருஷத்துல இந்தியாவும் சீனாவும் தான் உலகத்திலே பெரிய நாடு. இந்தியாவும் சீனாவும் தான் உலகத்திலே பெரிய செல்வந்த நாடு. GDPல டாப் இந்தியா, அடுத்தது வந்து சீனா. இந்த வெளிநாடுகள் வந்து கொள்ளையடிச்சுதான் நம்ம நாட்டை வந்து எளிய மக்களா மாத்தினாங்க. லண்டன் மாநகரம் கட்டப்பட்டது வந்து பெங்கால்ல இருந்த நகரங்கள்ல இருந்து கொள்ளையடிச்சு கொண்டு போன செல்வங்கள் தான். இவங்க வந்து இப்படிதான் கொள்ளை பொருளாதாரம் தான் நடந்திருக்கு தவிர நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கேட்டாக்கா இவங்க வந்து இந்த கொள்ளையடிப்பு வந்து இவங்களுக்கு தொழில். இப்போ இந்தோ US ட்ரேட் அக்ரிமெண்ட் இன்னும் கையெழுத்த ஆகல, அதுக்குள்ளதான் வந்து போன்ல வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு வந்து இங்க இருக்கிற பிரதம மந்திரியும் ஒண்ணு சொல்றது இல்லை, இங்க இருக்கிற ஜெய்சங்கர் அதை பத்தி பதில் சொல்றது இல்லை. இவன் அவனுக்கு ஏதோ இவங்க அதே ஸ்டூஜஸ், அவனுடைய கையால அவங்க ஏன் இப்படி நடந்துக்கணும்? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடாவே இல்லை. இதனுடைய பெரிய மிக முக்கியமான தொழில் விவசாயம். அது மூலமா தான் வளர முடியும். அந்த தொழில வந்து எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. அங்க அந்த தொழில ஈடுபட்டு இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான உரிமைகள் இல்லை. அவங்க குரல் எடுபடுறதே இல்லை. அவங்களுடைய நியாய அநியாயங்களை வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பேசுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா பொது உடைமை கட்சிகள் கூட இந்த விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனையை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணியோ தேர்தலோ அப்படி போயிட்டு இருக்கலாம், அதெல்லாம் வந்து பாசிங் ஃபேஸ், பிழைக்கிறது வழி. ஆனா மக்களை வந்து இது பண்றதுக்கு, நாட்டை பண்றதுக்கு வழி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அக்ரி வித் மீ, நாட்டை இடணும். சரி தோழர், பல்வேறு விஷயங்கள் குறித்து இதுவரை கலந்துரையாடணும். நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள், இந்த இந்திய அரசோட கொள்கை இது வந்து விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கிறது, பாதிப்பளிக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவாக நம்மோடு கலந்துரையாடிய தோழர் திருநாவுக்கரசருக்கு நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். இந்த புத்தகம் தான் நான் எழுதியிருக்கிறேன்ப்பா, இந்திய வேளாண் நெருக்கடிங்கிற புத்தகம். இத வந்து படிக்கிறதுக்கு வந்து இது பரிந்துரை செய்யுங்க. இதுல வந்து என்ன எழுதியிருக்கானாக்கா, இங்க இருக்கிற அரசனுடைய புள்ளி விவரங்களை கொண்டு துவக்கப்பட்ட நூல் இது.
அதுல இருக்கிற லேக்னாஸ் வந்து அதுல இருந்தே வந்து நிரூபிக்கப்பட்ட புத்தகம். இது பேசின விஷயங்கள் எப்படி நம்ம, அதாவது அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லுவார் வள்ளுவர். நம்முடைய அழிவை நிறுத்தணும்னாக்க நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவை பெற நாம் அனைவரும் சேர்ந்து முயல்வோம்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.